உரல்ல போட்டு நல்லா குத்தி குத்தி அது எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆகுற வரையும் நல்லா இடிச்சு செஞ்சு கொடுத்த ஒரு பலகாரம் தாங்க. அதை நம்ம ஈஸியா நம்ம முறையில பண்ணலாங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3SL சேனல். நம்ம பாட்டி காலத்துல நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண எள்ளு உருண்டைங்க, அதாங்க சின்னி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு கப்பு எல்லாம் தலா ஒரு கப்பு எடுத்துக்கணுங்க. ஒரு கப்பு கேழ்வரகு மாவு, ஒரு கப்பு வந்து வெல்லம், ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்தாச்சுங்க. அந்த மாவை வந்து ஒரு பேஷன்ல போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நம்ம கத்தரி எடுக்க போறோங்க. அதான் புட்டுக்கு நம்ம எப்படி கலரி எடுப்போமோ அதே மாதிரி தான் உருண்டை கட்டாம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எடுக்க போறோம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அது நம்ம உருண்டை இல்லாம எடுத்துட்டு நம்ம இதை ஆவி கட்டி வைக்க போறோங்க. இந்த ஆவி கட்டி தான் எடுக்க போறோம். இதை தான் நம்ம வந்து உலக்கையில போட்டு அப்படி இடிச்சு கொடுப்பாங்க. ரொம்ப சுவையா இருக்கும். இப்ப நம்ம மிக்சியில போட போறோம். இது பாருங்க, இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இதை வந்து இப்படி போடும் போது நமக்கு இந்த பதத்துல இருந்தும் போது நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கலாங்க. அது ஒரு இட்லி சட்டியில போட்டு அதை போட்டு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போதுங்க அதை ஆவி கட்டுறதுக்கு. ஒரு துணியில போட்டு அதை மூடி ஆவி கட்டியாச்சு. அதுக்குள்ள நம்ம சைடில் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கலாங்களா? அப்புறம் இந்த வெல்லம் எடுத்துங்களா ஒரு கப்பு, அது வந்து நான் இடிச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டம்னுட்டு துருவி எடுத்துக்கிட்டேங்க ஒரு கப்பு. அதே வந்து வேர்க்கடலையும் ஒரு வானிலையில நல்லா வறுத்து அதை தோல் உரிச்சு எடுத்தாச்சுங்க. அதுக்குள்ள நமக்கு இங்க வெந்து இந்த கேழ்வரகு மாவும் வெந்துடுச்சு. அது சூடோடு அப்படியே கொஞ்சம் மூடி வைக்கலாம். தோல் உரிச்ச பொட்டுக்கடலை வேர்க்கடலையும் வந்து ஒரு பொடிச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க. இப்போ ஒரு 2 கரண்டி வந்து அந்த வெந்த கேழ்வரகு மாவு போட்டாச்சுங்க. இது நல்லா மிக்சியில நல்லா அடிச்சு எடுக்க போறோங்க. அதுல அந்த வெல்லம் வந்து அதே 2 ஸ்பூன் மட்டும் போட்டாச்சு. அந்த 2 கப்பு நம்ம ஒரு கப்பு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ போட்டு எடுத்துக்க வேண்டியதுதாங்க. இது போட்டு நல்லா அடிச்சு எடுத்து போடுறோங்க. இந்த பதத்துக்கு வரும். வந்த உடனே நம்ம வேர்க்கடலையும் கொஞ்சம் போட்டு ஒரு சுத்தி எடுத்துக்க போறோங்க. இதே மாதிரி நான் 2 டைம் போட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கிட்டேங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு வந்துட்டா போதும். எல்லாமே கலங்கி வந்துடும். இந்த வேர்க்கடலையும் எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து நான் 2 டைம் போட்டு எடுத்துட்டேன். ஒரே டைம் போட்டோம்னா அது இது பண்ண அரைக்க முடியாதுன்றது 2 டைம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டாச்சுங்க. அது போட்டு எடுக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த வெல்லத்தோட மிக்ஸ் ஆகும்போது அது கெட்டி பதத்துல தான் இருக்கும். அதோட சேர்த்து நம்ம பிடிச்சி வச்சிட்டோம்னா, நம்ம பிடிச்சி ஷேப்பில் பிடிச்சி வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் நம்ம பாட்டி காலத்து சின்னி உருண்டைன்னு சொல்லுவாங்க, எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.